ஒரு பாதுகாப்பை அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு கொடுத்துவிட்டு இங்கே வருகின்ற பிரதமரை வரவேற்க வேண்டுமா இல்லையா? வரவேற்காமல் குழு குழு ஊட்டிக்கு போய் உட்கார்ந்திருந்தால் என்ன தமிழக மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பிரதமர் நிகழ்ச்சியை புறக்கணித்த முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். மரியாதைக்குரிய பாரத பிரதமரை மனநிறைவோடு வரவேற்றுவிட்டு, தந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லாம கொஞ்சம் சீக்கிரம் நான் கிளம்பிட்டேன். அவரை வரவேற்றது மனநிறைவை தந்தது. ஏன்னா இலங்கையிலிருந்து மீனவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருங்காலத்தில் இத்தகைய பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டு அந்த அதிபரால், இலங்கை அதிபராலேயே இந்த மண் எந்த விதத்திலும் இந்தியாவிற்கு எதிராக பயன்படாது என்ற உறுதிமொழியை வாங்கிவிட்டு அங்கே உள்ள தலைவர்கள், தமிழ் தலைவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு இவ்வளவு நல்ல ஒரு பாதுகாப்பை அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு கொடுத்து விட்டு இங்கே வருகின்ற பிரதமரை வரவேற்க வேண்டுமா இல்லையா? வரவேற்காமல் குழு குழு ஊட்டிக்கு போய் உட்கார்ந்திருந்தால் என்ன தமிழக மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார். இங்கே தமிழ் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக 8000 கோடி பெருமானம் உள்ள திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு. ஆனா தமிழக முதலமைச்சர் அதை பார்த்து பயந்து கொண்டு, ஏன்னா அவருக்கு பொறுக்கல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல பாரு, ஆனா கொடுத்தா அவருக்கு பொறுக்கல, உடனே ஊட்டிக்கு போயிட்டாரு. குழு குழு ஊட்டி இவருக்கு தேவையா? அந்த காலத்துல இவங்களோட வசனம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், கும்பி எரியுது, குழு குழு ஊட்டி உனக்கு தேவையான்லாம் இவங்க சொன்னவங்க இன்னைக்கு சற்றே இளைப்பாற ஊட்டிக்கு போயிட்டாரு. எப்ப இளைப்பாற? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே தமிழகத்திற்கு வரும்போது இளைப்பாற உங்களுக்கு தேவையா? ஆக இது ஒரு நடைமுறை. பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வந்தால் அந்த மாநில முதலமைச்சர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது நடைமுறை, விதிமுறை. வேணும்னே அதை விட்டு அங்க இளைப்பாற போயிருக்காராம். அங்க போய் என்னெல்லாம் பேசுறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். இன்னைக்கு அவர் வேஷ்டி சட்டை போட்டார், நம்ம கலாச்சாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். முதல்வர் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்று நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார், முதல் உங்க மொழியில கையெழுத்த போட்டு பழகுங்க, உங்க மொழியில பேரை வச்சு பழகுங்க, அதுக்கப்புறம் மொழியை பற்றி பேசலாம். எல்லாமே இரட்டை வேடம். பேரு தமிழ்ல வைக்கிறது கிடையாது, கையெழுத்து தமிழ்ல போடுறது கிடையாது, பேசுறது தமிழ்ல பேசுறது கிடையாது, தான் படிக்கிற தான் நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, கல்வி அமைச்சரின் மகனே தமிழ் படிக்கிறது கிடையாது. ஆனா தமிழ்னு பேசுவாங்க. இனிமேல் தமிழக மக்களை மொழியை வைத்து ஏமாற்ற முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.